என்னை பத்தி பின்னாடி புரிஞ்ச நான் கழுத்தை நடிச்சு தூக்கி போட்டேன்னு யாராவது மூச்சு விட்டுருக்கானுங்களா? இன்னைக்கு எங்கிருந்தோ வந்த ஒருத்தர் என் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிறா, என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறா, ஊர் ஜனங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்தி பேசுறா, தலைவனிய வைக்கிறா. நானும் சும்மா இருக்கேன். கையை கட்டிக்கிட்டு அவளை ஒண்ணுமே செய்ய முடியாம நானும் சும்மா இருக்கேன். ஏண்டா முதலாளி? ஓ முதலாளி இதே கையால 5 வருஷத்துக்கு முன்னாடி தெப்பத்துறாள் எத்தனை பேத்த வெட்டி சாச்ச. அப்ப என்ன போலீஸ் விலங்கு மாட்டி கூட்டிட்டு போனடா, இரும்பு சங்கிலியால கட்டி இழுத்துட்டு போனானுங்க. அப்பேற்பட்டனா இன்னைக்கு பழையல் போட்ட பொட்டாச்சி முன்னாடி கையை கட்டிட்டு சும்மா இருக்க, ஒண்ணுமே செய்ய முடியல. ஏண்டா எப்படா என் பலம், ரோஷம், கோபம், ஆத்திரம் எல்லாம் என்னடா ஆச்சு? எங்கடா போச்சு? என்னடி லைன்ல முன்னாடி வந்து போடுற? இந்த தியேட்டருக்கு நான் தாடி ஓனர் ஆக போறேன் சார் தான் போடி. ஆஹா, என் லட்சிய மனைவியை பார்த்துட்டேன். பார்த்தாச்சா? மாலை போடு. ஏய், நீ என்ன மாலையோட வந்திருக்க? எங்க அண்ணனோட மனசு என்ன தெரியாதானே? மாலையை போட்டு மதுரை ஆக்குனே எல்லாம் தெரியும். வா வா, கோ 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 கோ, வா 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 வா. போடு. என்ன போடு. போடா போடா. ஆஹா, இதான் உன் வருகால தண்ணி. இந்த பாரு, உனக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா? இந்த கலரை பாரு, அந்த கலரை பாரு, தொட்டு போட்டு வைக்கலாம் போல இருக்கு. டேய், கலரை பத்தி பேச உனக்கு எனக்கு யோக்கியதை கிடையாது. அண்ணே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு குட்டி வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுண்ணே. போடுண்ணே. போடா வெண்ண. ஏய், உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா நீ என்னென்ன பண்ணிருப்ப? போடா அப்படி. உன் பேர் என்னம்மா? என் பேரு கருத்தம்மாங்க. கருத்தம்மாவா? என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. உங்களை விட இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமா, உங்க அப்பா யாரு? முருகேச கவுண்டருங்க. யாரு ஜெயிலுக்கு போனானே அவனா? போயிட்டு வந்துட்டாரு. வந்துட்டாரா? நாளைக்கே உங்க வீட்டுக்கு பொண்ணு வாங்க வரேன். என்னாச்சு? சிங்காரம், தண்ணி அடிச்சு தலைவலி வராம என்னடா வலி? ஒரு வழி இருக்கு முதலாளி. பேசாம பிராந்தியில கொஞ்சம் அமிர்தாஞ்சனத்தை கலக்கி குடிச்சிங்கன்னா தலைவலி பட்டுன்னு நின்னுடும். காக்கி சட்டை போட்டாங்க மேல நான் கை வைக்க மாட்டேன். சரியான ஆம்பளையா இருந்தா சட்டையை கழட்டி வச்சுட்டு வா பாப்போம். போலீஸ்காரன் பெரிய எதுக்கு அவன் மேல கை வச்ச? இவன் ராதிகாவை கெடுத்துட்டான். டிவி நியூஸ்ல சொன்னாங்களா இல்ல நீ வந்து நேரா பாத்தியா? இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணே உங்ககிட்ட வந்து சொல்லிச்சா? இல்ல, பஞ்சாயத்துல அவ வாயால சொல்ல வைக்கிறேன். உன்னை கெடுத்து வயித்துல பிள்ளைய கொடுத்தது இவன் தான் சொல்லுமா? இன்ஸ்பெக்டர் ஐயா, நீங்க யாரும் கையை காமிக்க கூடாது. பாதிக்கப்பட்ட பொண்ணு அது, அதான் சொல்லணும். 10 வட்டிக்கு 50 ரூபா சமுக்காலத்தை விரிச்சு உட்கார்ந்து இருக்கமே, நாங்க என்ன கேனையா? நாங்க எல்லாம் கேட்போம், கேளுங்கண்ணா. ஏமா, உன்னை கொடுத்தது யாரு? கெடுத்தது யாருங்க? கெடுத்தது யாரு? சொல்லுமா. அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் யாருக்கு பயப்பட வேணாம்.
உன்னை கெடுத்த அந்த ஆம்பளை யாருன்னு நீ தைரியமா சபையில சொல்லலாம். திருட்டுத்தனமா ஒரு பொம்பளையை கெடுத்துட்டு அதை வெளியே சொல்றதுக்கு பயப்படுறவங்கள எப்படிங்கய்யா ஆம்பளைன்னு சொல்றது? இடுப்புல பேஸ்டியும் முகத்துல மீசையும் வச்சுக்கிட்டா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியாது. அப்பா, அண்ணே, இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் தப்பிச்சோம். எப்படா சொல்ற? மீசை கிடையாதுல்ல. தான் கெடுத்த பொண்ண ஊரறிய தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறையா குடும்பம் நடத்தி புள்ளைய குடுக்கறான் பாரு, அவன்தான் ஆம்பளை. இந்த அக்கா சொல்றது நியாயம்தான். பொம்பளைங்க என்ன கிள்ளுக்கிறியா? ஆம்பளைங்களோட சேர்றதுக்கு மட்டும்தான் பொம்பளைங்களா? புள்ளைய கொடுத்துட்டு ஊரறிய சொல்லாம மறைக்கிற அவனும் பொம்பளைதாயா? பொம்பளையா? அப்புறம் இதுக்கு கெடுத்துதான் வச்சுதான் பஞ்சாயத்து எல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல. வாங்க போலாம். தம்பி இருங்க. உன்னால யாரு அடி வாங்குறது? பின்னிரும் பின்னி. ஆமாமா தம்பி, இந்த பஞ்சாயத்தை பேச உரிமை உண்டு. நீங்க எது வேணாலும் பேசலாம். பஞ்சாயத்துல கண்ட கழுத வந்து பேசக்கூடாது. அப்படி போடு தம்பி. சொன்னீங்க. தைரியம் தான் அவளுக்கு புள்ள கொடுத்தது யாருன்னு அவ வாயில சொல்லட்டும். நான் ஏன் என் வாயில சொல்லணும்? காலகாலமா பொம்பளைகளோட தலையெழுத்து அதுதானே. கெட்டு போன பொண்ண வீட்டு கூடத்துல, ஊர் பஞ்சாயத்துல, போலீஸ் ஸ்டேஷன்ல, கோர்ட்ல குற்றவாளி மாதிரி நிக்க வைப்பீங்க. உன்னை கெடுத்தவ யாருன்னு கேப்பீங்க. அந்த பொண்ணு கதறி கதறி அழுவா. பயந்தவளா இருந்தா வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணிக்குவா. உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கிறவ தைரியமா என்ன கெடுத்தவ இவன் தான் சொல்லி கை காட்டுவா. அவனை மிரட்டி பணிய வச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பீங்க. அது எப்படியா ஒருத்தி மனசார துரோகம் செஞ்ச ஒருத்தரோட வாழ்க்கை பூரா வாழ முடியும்? தொட்டுக்கிட்டு விட்டுலான்னு நினைச்சவன் ஊருக்கு பயந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி எப்படியா கடைசி வரைக்கும் வாழ முடியும்? அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்ன கெடுத்தவ, என் வயித்துல புள்ள வளர காரணமா இருக்கிறவ இதே ஊர்ல, ஏன் இதே இடத்துல தான் இருக்கான். அப்படிலாம் பாக்காதரா. 24 மணி நேரம் உங்க கூட தான் இருக்கேன். தினம் ராத்திரி நேரத்துல பெரிச்சாலி மாதிரி வெளியே போய்கிட்டு இருக்கியே. பஞ்சாயத்து தலைவர் ரைட்டு. ஏமா அப்படின்னு வாயத்தோட சொல்லுமா. சொல்லுமா. இந்த கூட்டத்துல இருக்கிற அந்த ஆளை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். திரு முடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணுதான் உண்மையை சொல்ல மாட்டேங்குதுல, நீ சொல்லியா தீர்ப்பு? இந்தாமா, இப்ப நீ உண்மையை சொல்லலைன்னா இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அவரா உண்மையை ஒத்துக்கணும், மனம் திருந்தி என்னை ஏத்துக்கணும், ஊரறிய என் கழுத்துல தாலி கட்டணும், என் குழந்தைக்கு தகப்பன் தான் தானே சொல்லணும். சொல்ல நான் அவர்கிட்ட போய் கெஞ்ச மாட்டேன், வாழ்க்கைய கூட சொல்ல மாட்டேன். பொம்பளைங்க கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. ஆம்பளைங்களே வாய் திறந்து சொல்லட்டையா? கெட்டு போன பொண்ணு இந்த ஊர்ல இருந்தா மழை பெய்யாது தெரியுமில்ல? பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற என்னால மழை பெய்யாதுன்னா பாவத்தை செஞ்சவ இங்கேயே இருக்கா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவரை சுமந்துகிட்டு இருக்கிற இந்த பூமி குளிர மழை பெய்யும்னா இந்த ஊரை விட்டு போயிடுறேன். அக்கா கொஞ்சம் இருங்கக்கா. யோ, இத்தனை நாளும் நாங்கெல்லாம் கேட்க பயப்பட்டுக்கிட்டு இருந்த கேள்விய இன்னைக்கு இந்த அக்கா கேட்டிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க ரவுடி பசங்களை பார்த்து பயப்படுறது, போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுறது அவ்வளவு ஏன் இந்த ஊர்ல இருக்கிறவங்க ரேஷன் அரிசியை ஒரு நாளாவது கண்ணுல பாத்துருப்பாங்களா? இந்த அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ரேஷன் அரிசி. என் புருஷன் குடிச்சு குடிச்சு என் குடும்பத்தையே அழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆளை ஒரே நாள்ல திருத்தினது என் அக்கா தான். இந்த அக்கா ஊரை விட்டு போனாதான் இந்த ஊர்ல மழை பெய்யும்னா அப்படிப்பட்ட மழையா எங்களுக்கு தேவையில்லை. தண்ணி இல்லாம நாங்க செத்தா கூட பரவாயில்ல. இந்த அக்கா மட்டும் ஊரை விட்டு போக கூடாது. அப்படி அனுப்புனீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு பம்மநாடு கூட இருக்க மாட்டோம். அட இருமா, நீங்க போயிட்டா ஆம்பளைல என்ன செய்யறது? அதானே ஊர்ல யாரு சாணி மணி கோலம் போடுறது? தம்பி, சத்தியம் எல்லாம் போயிட்டா நம்ம என்ன ஆகும்? சடலமா நிக்க வேண்டியதான். நிக்க கூடாது. என் லட்சிய மனைவி கிடைக்கிற வரைக்கும் நிக்கவே கூடாது. கூடாது. அப்புறம் என்ன தீர்ப்ப சொல்லு. பொம்பளைங்க பின்னாடி எதையும் சாதிக்க முடியும். அவங்க போன பிறகு நமக்கு என்ன வேலை? அதனால எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எந்த பொம்பளை இந்த ஊரை விட்டு போகப்படாது. அதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. நாளை பொண்ணு பார்க்க போன எந்திரா. ஆமாண்ணே. தம்பி, இந்த பஞ்சாயத்தை நீங்களே பேசி முடிச்சிருங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன பேட்டை சொல்லி விட்டா போதும், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். வேண்டாம், நாங்களே வந்து கேட்டுக்கிறோம். வரேன் தம்பி. இருந்தாலும் எனக்கு உயிர் மேல ரொம்ப ஆசைப்பா. ஒவ்வொரு தடவையும் என்ன ஊரை விட்டு அனுப்ப முயற்சி பண்ற, முடியல. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீ ஊரை விட்டு போயிடாத. கோவப்படாத, சவால பொறுமையா சமாளிக்க கத்துக்கோ. உன் புள்ள உன்ன மாதிரியே முரடனா இருப்பான் போல இருக்கு. கருவிலேயே என்ன கலட்ட பண்றான் தெரியுமா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லையா?